பாதாள அறையில் ஒரு பழுங்கி மண்டபம். அந்த பழுங்கி மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு நீரோடை. அந்த நீரோடையில் நிறையா பூக்கள் மலர்களாக இருக்குது. அந்த மலருடைய நீரோடையில் நீங்கள் மூழ்கி அந்த மலருடைய தண்டை பிடிச்சிக்கிட்டே கீழே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தங்க மாளிகை இருக்குது. அந்த தங்க மாளிகை உள்ளே போனீங்கன்னா ஒரு தங்க பேழை இருக்குது. அந்த தங்கப்பேழை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொன் வண்டு உட்காந்துருக்கு. அந்த பொன் வண்டு மேலே கையை வச்சாதாண்டா தலைமையில் மேலே கையை வைக்க முடியும். அந்த பொன் வண்டு தாண்டா எங்களுடைய சேகர் பாபு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதை சொன்னவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். ஒரு இயக்கம் எப்படி இருக்கணும், ஒரு தொண்டர்கள் எப்படி இருக்கான்னா, இந்த மாதிரி போய் என் தொண்டர் நீ கை வச்சாதாண்டா நீ தலைமைக்கிட்டே வர முடியும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு உழவன் இருந்தாங்க, ரொம்ப வறண்டு போன நிலம், அவனால் விவசாயம் பண்ண முடியல. வெளியில் வந்து வானத்தை பார்க்குறான், மேகத்தை பார்க்குறான், மேகம் இல்லை. மேகம் இருந்தால் தான் மழை பெய்ய முடியுங்கிறது. திருப்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டு உள்ள சோகத்தோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெய்ந்து அவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு உடனடியே வெளியில் வரான், பயிரிடுறான், உழவிடுறான், அறுவடை செய்கிறான். அறுவடை செஞ்ச தானியங்கள்லாம் கொண்டு போய் வீட்டில் போய் வைக்கணும். அவ்வளோ மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் ஒன்று மறந்துட்டான். அடடா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த மேகத்துக்கு நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு வீட்டோடு வேகமாக ஓடி நன்றி சொல்லதுக்காக மேலே பார்க்குறான். அந்த மேகம் தன்னை மழையாக கரைத்து கொண்டு அங்கிருந்து அது மறைந்து போய்விடுகிறது. அந்த மேகம் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர். பழுத்த மரமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, பல கல்லடிகள் பட்ட மரங்கள் நீங்கள் எல்லாருமே. எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் எல்லா போராட்டங்களிலும் நீங்கள் சிறை சென்றவர்கள். நம்ம இயக்கம் வந்துவிட வேண்டும். நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்றாங்க, இன்னும் அறிவாலயம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உடன்பிறப்புகளை இதயத்தில் நிறுத்துங்கள் சொல்றாங்க. அப்படி உழைத்தவர்கள் நீங்கள். இங்கே நம்முடைய பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம நிமிர்ந்த ஒரு தலையை நிமிர்த்தி நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிள்ளைங்க இன்னும் கீழே குஞ்சிட்டு ஃபோனை ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க நான் தவறு சொல்ல மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் நரேஷன், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் நல்லது செஞ்சோம் நாங்கள் 100 விஷயத்த சொன்னோம்னா அது பொய் என்று சொல்லி 1000 தான் உள்ளே இறங்குறோம். அதுதான் இங்கே திவ்யா சொல்லும்போது ஒரு மாஃபியாவாகவே இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு டீம். ஆக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ தமிழன் பிரச்சனை நான் சொன்னேன். அப்போ என்கிட்ட பக்கத்தில் உட்காரும் பொழுது இவ்வளோ நலப்பணிகள் செய்கிறோன்னே நம்மளோட கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம விட்டு பிரிஞ்சு போய் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கண்ணே, நேற்று கூட ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டாருன்னு அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு. அந்த சீரா புராணம் தெரியும் எல்லாத்துக்குமே, உமர் புலவர் எழுதுனே சீரா புராணம். அது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வரும். என்ன நிகழ்வுனா, அந்த மான், ஆண் மான், பெண் மான், குட்டி மான் பிறந்து 3 மாதம் அவனை குட்டி மான்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேடம் வந்துடுறான். அந்த வேடம் வந்தோடனே அந்த ஆண் மானு குட்டி மானு ஓடிடுச்சு, பெண் மான் மட்டும் மாட்டிக்கிடுச்சு அந்த வேடன்ட்டா. அந்த வேடன் அதை பிடிச்சதான் அந்த பெண் மான் கெஞ்சுது, என்னை விட்டுங்கன்னு கெஞ்சுது. அப்போ அந்த பக்கமாக நபிகள் நாயகம் வராரு. நபிகள் நாயகம் வரும்போது அந்த வேடன்ட்டு இந்த பெண்மான் கெஞ்சுவதை பார்க்குறாரு. என்னை விட்டு, என்னை தேடி நான் ஆண்மான் துயரத்தில் இருக்கிறோம், எனக்கு பிறந்த குழந்தை ஒரு 3 நாள் தான் ஆகுது, அதுக்கு நான் பால் கொடுக்கணும், என்னை விட்டு என்று கெஞ்சும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாரு, அந்த வேடன்ட்ட பார்த்து பாவமாக இருக்குதுல்ல அதோட கதையை கேட்கும்போது, தயவுசெய்து அதை விட்டுட்டு நீ போயிடணும் என்று சொல்கிறார். இல்லை அந்த மான் சொல்லுது, இல்லை நான் போய் பால் கொடுத்துருந்தேன், திருப்பி நான் அவங்ககிட்ட வந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் சொல்லுது, இல்லை அது தயவுசெய்து விட என்று நபிகள் நாயகம் சொல்லிக்கிறார். உடனடியாக இந்த வேடன் சொல்ல, இதை நான் ஒத்துக்க முடியாது, நான் எப்படி நம்புவது என்று சொல்ல நபிகள் நாயகம் சொல்ல, நான் ஜாமீனாக உட்காடுறேன், நான் நீ அந்த மான் போயிட்டு வரணும், எனக்கு அது போயிட்டு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மான் வேகமாக ஓடுதான். தன்னுடைய குட்டி மானுக்கு பால் கொடுக்கறதுக்காக வேகமாக ஓடுதான். அப்படி ஓடும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கீழே கொட்டிக்கிட்டே வரதை பார்க்கும்போது அவர் எப்படி அந்த ஊமையோடு சொல்கிறாருன்னா, வெண்ணிலாவினுடைய நிலவு போல அது மின்னுகிறது வெள்ளையாக என்று உணர்வு புலவர் எழுதுகிறார். அது போகுது, அந்த குட்டிக்கு பால் கொடுக்குது. பால் கொடுத்த அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லுது, நான் திருப்பி வேடன்கிட்ட நான் போய் ஆகுன்னு சொல்லி அவங்கலாம் சொல்கிறாங்க, போயிடாத, போனால் அந்த வேடன் உன்னை கொண்டு வான், தயவுசெய்து நீ போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சொல்லுது, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலன்னா அது ஒரு புலிகிட்ட அடிபட்டு சாவுறதே மேலே, எனக்காக அங்கே நபிகள் நாயகம் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார், நாங்கள் போக வேண்டும் என்று அந்த பெண்மான் வருது.
அதை பார்த்துக்கணும், அதனுடைய நாணயத்தை பார்த்துக்கணும். அந்த வேடன் வந்து அந்த பெண்மானை விடுவித்து நபிகள் நாயகத்தை ஐயா அவர்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவதாக உமர் புலவர் சீராபுரணத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அந்த உமர் புலவர் இருந்திருந்தார் அப்படின்னா சீராபுரணத்தை எழுதி விட்டு நபிகள் நாயகத்துக்கு என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கய்யா, இவங்க நம்பிட்டு நீ ஜாமீன் உட்காந்துடாத, அவங்க கிட்ட வரவே மாட்டாங்க, ஏன்னா இன்றைக்கு அவருக்கு அந்த பதவி வரை அவர் பெருசாக ஆட்டிக்கிறது என்று கன்க்ளூட் பண்ணியிருப்பார். இங்கே அவர் என்ன சொல்கிறார் அந்த அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை 50 வருஷத்துக்கு நாங்கள் தொடச்சி எரிஞ்சிருவோம் என்று சொல்கிறாரு. தொடக்கிறதுக்கான தொடப்பமாக நீ இருக்கலாம், ஆனால் நாங்கள் தூசி அல்ல, நாங்கள் தூண்கள், மாநில உரிமைகளை காப்பாற்றிய தூண்கள் நாங்கள். இந்திய திணிப்பு என்று வரும்போது எழுந்திருந்த தூண்கள் நாங்கள். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பல சாதனைகளை குறித்த உடல் பிறப்புகளால் உருவாக்கப்பட்ட தூண் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. திட்ட கூட மனசு வரலையா அவங்களெல்லாம்? ஏன்னா கூடவே இருந்தீங்க, அவ்வளோ மாண்புகளோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. அது பெரியவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் இருந்தது. ஆனால் போகும்போது எப்படி நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள் வெற்றியையும் சரி தோல்வியையும் சரி துரோகத்தையும் சரி எல்லாத்தையும் சரிசமமாக கண்டவர். ஆனால் எந்த நிலையும் கலங்காமல் என்றவர் நம்முடைய கலைஞர். அவருடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நானும் பார்க்குறேன், நான் பேசும்போது திவ்யா சொன்னாங்க இல்லையா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம செயற்பாடுடைய நிகழ்ச்சி நம்ம கலந்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் என்று சொன்னால் இன்னும் அதே கம்பீரத்தோடு அதையோட தென்போடு இந்த கிழக்கு மாவட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது அதே நடை, அதே போன்ற பயனாளிகள், அதே போன்ற முன்னெடுப்பு கொஞ்சம் கூட குறையாமல். ஆக நாம் அப்படியும் இருந்திருக்கின்றோம், இப்படியும் இருக்கின்றோம், மீண்டும் அப்படியும் மாறுவோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை 19வது நிகழ்ச்சி பல லட்சங்களை செலவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே வருவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ திவ்யா சொன்ன மாதிரி நாங்கள் பேசிட்டு போகும்போது உடனடியாக ஒரு மாஃபியா கும்பலுக்குள்ளே இறங்கும். இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க நம்ம என்ன பதிலடி கொடுக்கலாம், இவங்க எப்படி அசிங்கப்படுத்த, எப்படி கொச்சப்படுத்தலாம். எல்லாருமே குடும்பத்துக்காரங்க தானப்பா, எல்லாருமே உங்கள் வீட்லேயும் படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க தான். நான் பெற்றவங்களாம் நீங்கள் தான் இனிமேட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைங்க சொல்லி நான் ஓட்டு போட்டுட்டேன், சின்ன பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பெரியவங்க ஏறத்தாழ 30% பேர் இன்னைக்கு வருத்தப்படுகின்ற அளவிற்கான இன்னைக்கு நமக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. அதான் இங்கே பிரச்சனை சொல்லும்போது ஏன்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சரியன்னா, தேர்தலுக்கு முன்பு நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் யார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இப்போ ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி ஆயோக்கில் உட்காந்துக்கிட்டு ஆமாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குங்க, இங்கே இருக்கின்ற ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இப்போ தான் சரியாக ஒழுங்காக அழகாக உண்மையை யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுகிறீங்க, தேர்தலுக்கு பின்பு ஒரு எங்களுடைய சாதனை பற்றி பேசுறீங்க. இப்போ எந்த விஜயை நாங்கள் நம்புவது, நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நினச்சி பாருங்க, இந்த திராவிட மாடல் 2.0 வந்திருந்தோம், என்ன மாதிரியான டிஸ்கஷன் தலைமை செயலகத்தை ஓடி இருக்கும். அப்போ நம்ம 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், அது அண்ணா பிறந்த நாள் நம்ம கொடுக்கலாமா அல்லது நம்ம வந்து தலைவருடைய நினைவுகள் அன்னைக்கு கொடுக்கலாமா, அது என்னைக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய இயக்கத்தில் இருந்ததாக தான் இன்னைக்கு டிஸ்கஷன் அப்படி போயிருக்கும். மக்களுக்கு நம்ம இந்த வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த காலகட்டத்தில் இதுக்கான தொடக்க விழாவை வைக்கலாம், எந்த தலைவர்களை நம்ம அழைச்சி இந்த தொடக்க விழா நடத்தலாம், இன்னைக்கு அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க. நாம் என்னென்ன சாதனை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் வைப்பாங்க. ஏன்னா தெரியும் நம்மளுடைய மாண்பு அமைச்சர், நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரை போட்டு ஒரு நடிகராக இருந்தபோது நிறைய ரீமேக் படம் தான் நடிப்பார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் ரீமேக் மாதிரி அதுக்கான பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி 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 தன்னுடைய பெயரையும் எடுத்துக்கிறாரு. கேட்டால் 6 மாதம் டைம் தரேன்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக ஒரு நிர்வாகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மானிய கோரிக்கையில் நாம் எப்படி பேச வேண்டும் தப்பே கிடையாது. எல்லாரும் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் வரல, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். 6 மாதம் தயவுசெய்து டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் 6 மாதம் கழித்து தான் நீங்கள் மின்வெட்டை பற்றியே பேசணும். 6 மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்து அது ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி நீங்கள் பேச வேண்டும். 6 மாதம் கழித்து தான் இங்கேருந்து நம்முடைய முதலீடுகளாக 30,000 கோடி 40,000 கோடி வெளி மாநிலத்தின் போது பார்த்தீங்கன்னா அது 6 மாதம் வாயே திறக்கக்கூடாது அப்படி தான் எப்படி சார் முடியும்? அது இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கண்ணும் கருத்துமாக அதற்காக உழைத்தவர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவர். ஆக அப்படி அப்படியே பாதிலே விட்டுட்டு போக முடியுமா? எங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறதுக்காக இந்த இயக்கத்திற்காக நிற்க வேண்டும், இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனா உண்மையான உடன்பரப்பாக என்றைக்குமே இருப்பான். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிர்வாகம் சார்ந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சார்ந்து 6 மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. 2,500 ரூபா தரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எல்லா மகளிருக்கும்
இன்னைக்கு கூட நம்ம சேர்வபன நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபோனில் பார்க்குறேன், ஒரு செய்தியே வருது, இன்னைக்கு 1000 ரூபா போட்டாச்சாம்பா. ஆக இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன தப்பு செய்யணும், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தீங்க, சூப்பர் சார், நல்லா சேருவாங்க, நல்லா பண்ணிட்டாரு, இந்த ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணிச்சு, தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சரி அடுத்தது வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்கள். நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி இந்த இயக்கத்தில் இப்படி சுயமரியாதை நான் நடப்போடுறோம் அப்படிங்கிறது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் ஒரு காலத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது. எதுக்காக துண்டை மேலே போட்டுட்டு போகிறோம் நம்ம தெம்பா? ஒரு காலத்தில் துண்டோடு மேலே போட்டு மாதிரி உங்கள் அப்பாவாக இருந்தாச்சும் உங்கள் தாத்தாவாக இருந்தாச்சும் துண்டோடு மேலே போட்டுன்னா அப்படி கம்பீரமாக நடந்து போக முடியாது. அங்கே யாராச்சும் ஒருத்தன் வரான், யார் நான் சொன்னாலும் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இது வந்தால் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு அவங்க முகத்தை கூட பார்க்காம நீங்கள் போக வேண்டும். வயதில் மூத்தவராக இருப்பார் அவர். வயதில் மூத்தவராக ஒரு குப்புசாமி 75 வயசு இருந்தாலும் சின்ன பையன் என்னடா குப்புசாமி எப்படா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இருந்தது. அதை மாற்றி காட்டி அவர் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் பேர் வந்தால் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அது இங்கே வருகை தந்திருக்க நாமெல்லாம் பயனாளிகளாக வருகை தந்திருக்கோம். ஒன்றே ஒன்று தான், ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை, எல்லாத்துக்குமே தெரிந்த கதைகள் தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு காதலன் தன்னுடைய காதலி சொல்கிறான், உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்று காதலன் கேட்கும்போது அந்த காதலி சொல்லுகிறாள், எனக்கு உன்னுடைய தாயோட இதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் உடனடியாக வேகமாக வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா கேட்குறா, சாப்பிட்டியாப்பா, இவ்வளோ கலப்பா ஓடியா, உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது கையில் இருக்கிற கத்தியை எடுத்து தன்னுடைய தாயை குத்தி அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காதலியை பார்த்து ஓடுகிறான். ஓடும்போது தவறி கீழே விழுகிறான். அந்த தாயினுடைய இதயம் கேட்கிறது அவனை பார்த்து, ரொம்ப பலம் அடியாப்பட்டுச்சாப்பா, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போப்பா என்று சொல்லுகிறது. அதுதான் தாய். ஆக அந்த கட்டளைக்கு யார், கவர்ச்சியான கட்டளைக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் யாரை தேடி ஓடி வந்தான் என்று சொன்னால், நம்முடைய இயக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தாயை நோக்கி ஓடி வரும்போது, சாப்பிட்டியாப்பா, வயிறார சாப்பிட்டியாப்பான்னு கேட்குற வார்த்தை எது தெரியுமா? திராவிட மாடல் அரசாங்கத்தால் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும் தான். அவருடைய இதயத்தை குத்தி கிழித்து அந்த இதயத்தை எடுக்கிறது எது தெரியுமா? தேர்தல் ரிசல்ட்டு. அந்த தேர்தல் ரிசல்ட்டோட அப்பாடா அந்த கவர்ச்சியான கட்டளையை பார்க்க நான் ஓடுறேன்னு சந்தோஷமாக ஒரு தடுக்கி விழுகும்போது அந்த இதயம் கேட்குறது தான், பலம் அடி பலமாக பட்டுருச்சு, அப்பா பார்த்து போப்பான்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அதுதான் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும்போது ஆளுங்கட்சி சார்ந்த வந்து சொன்னாங்க, ஏன்ப்பா கதறீங்க, தோத்து போனதுக்கப்புறம் கதறாங்கப்பா, அலறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வீடு பற்றி எறியும் போது நீ கதறதை காட்டிலும் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவராயா உனக்காக கதறாரு. அது உனக்காக கதறப்படுகிற தவிர நாங்கள் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்துருக்கோம். எங்களை மாதிரி வெற்றி பெற்றதும் கூடாது, எங்களை மாதிரி தோல்வியடையும் கூடாது. மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா? இந்த மாதிரி காமெடியான அரசாங்கம் 5 வருஷம் வந்துட்டு போனது மீண்டும் அதை தட்டி தூசி தட்டி அதை மீண்டும் அதை உயர்த்துவதற்கான இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைவரும் அன்றைக்கு ஒற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 8000 ரூபா கூப்பன் தரேன்னு சொன்னார். பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்க வேண்டும், 8000 ரூபா கூப்பன் தரேன்னாரு. ஆனால் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் 50 பெண்கள் சீரழித்து 8000 வீடியோவை போட்டுட்டு இருக்கிறான் ஒருத்தன், அதுவும் டிவிக்காரனாக இருக்கிறான். அதை பயிற்சி தட்டி கேளுங்கள். நீங்கள் மாம சீர் கொடுக்கறதுனா ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, நீங்கள் எப்போ கொடுக்கணும்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய இயக்கத்தை சார்ந்ததுனால சீரழிக்கப்படுகிற அந்த பெண்கள்லாம் அதற்கெல்லாம் ஒரு தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு நீதியை, ஒரு தண்டனை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதை நான் சிஎம் சாருக்கு நினைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அது இப்படி உங்களுக்காக வந்து சிங்கப்பெண் படையெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யார் கொண்டு வந்தது? பிங்பாக்டோ விதத்தில் எதுக்கு நம்ம கொண்டு வந்தது தான். மீண்டும் அதை பேரை மாற்றி நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி அந்த சிங்கப்பெண்கள் படையை சார்ந்திருக்கின்ற பெண் காவலர்களுக்கே நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த வருத்தம்லாம் தெரியாது. நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போக என்னங்க ஒரு ஸ்டேட்டில் நடக்குதாங்களான்னு கேட்கும்போது தான் நம்ம வெற்றி தலைப்பணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது போன்ற சூழ்நிலை வச்சு நம்முடைய மாநிலத்துக்கு நீங்கள் உருவாக்கி தந்துடக்கூடாது என்பதுதான் சிஎம் சாருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அதுவும் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள நுழைஞ்சு அவங்க அடிக்கக்கூடிய அட்ராசிட்டி போன உடனே கேட்குற முதல் கேள்வி, விஜய் சார் படத்தை பார்த்துருக்கீங்களா, தளபதி படத்தை பார்த்தீங்க, என்ன படம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு உள்ள பூண்டு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய கேள்வியாது. ஒரு மருத்துவமனைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இப்படி சுற்றி செவரை பார்த்துட்டு எங்கே விஜய் சார் ஃபோட்டோவே காணும், முதல்ல அதை மாட்டுக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் சார், இங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புகைப்படமாக இருந்தால் முதல்ல விஜய் சார் ஃபோட்டோ மாட்டுங்க, அதுக்கப்புறம் போகிறேன் என்று போகிறார்கள். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு தகுந்தாப்போ இன்ஸ்பெக்ஷன் செஞ்சால் போதும், அது ரீல்ஸில் போட்டால் போதும், நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்.
நீ ஆக்டிவாக இருக்கணும்னு யாராச்சும் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்துருக்காரு பற்றியா சேகர் பாபு, இந்த அண்ணன் சேகர் பாபுகளை பார்த்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்க வேண்டும், எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். அவன் இப்படி ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தோழர்களுக்கான சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நாம என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெருமை வாய்ந்த 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்மால் இந்த இயக்கம் என்கிற விதத்தில் நாம் நம்முடைய உழைப்பை மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய இயக்கத்திலையும் நம்முடைய இளம் தலைவர்களும் நமக்கு என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை பின்பற்றி மீண்டும் வருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றாக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.